தமிழ் கலாச்சாரத்தில் ஆடி மாதம் 18ஆம் தேதி கொண்டாடப்படும் ஆடிப்பெருக்கு விழா வெறும் ஒரு பண்டிகை மட்டுமல்ல, அது நீர் வளத்திற்கும் விவசாயத்திற்கும் நாம் நன்றி செலுத்தும் ஒரு அற்புதமான தருணம். ஆடிப்பெருக்கு என்ற பெயரே இந்த நாளில் காவிரி போன்ற ஆறுகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடுவதை குறிக்கிறது. தென்மேற்கு பருவமழையால் ஆறுகள் நிரம்பி வழிய விவசாய நிலங்கள் உயிர் பெறுகின்றன. இதுவே விவசாய பணிகளுக்கு ஒரு மங்களகரமான தொடக்கம். ஆடிப்பெருக்கு சுமங்கலி பெண்களுக்கு மிகவும் விசேஷமான நாள். திருமணமான பெண்கள் அன்று தங்கள் பழைய தாலிக்கயிற்றை மாற்றி புதிய மாங்கல்யம் அணிவார்கள். இது கணவனின் ஆயுள் அதிகரிக்கவும் தாலி பாக்கியம் நிலைக்கவும் வழிபாடுகள் செய்வார்கள். திருமணமாகாத பெண்கள் நல்லவரன் அமைய வேண்டி மஞ்சள் கயிறு கட்டிக்கொள்வார்கள். 18 என்ற எண் வெற்றி ஜெயத்தை குறிக்கும் எண். மகாபாரதத்தில் 18 பர்வங்கள், பகவத்கீதையில் 18 அத்தியாயங்கள், சபரிமலையில் 18 படிகள் போன்றவை இதற்கு உதாரணமாகும். இந்த நாளில் தொடங்கும் எந்த ஒரு நல்ல காரியமும் பன்மடங்கு பெருகும் என்பது ஐதீகம். சடங்குகள் மற்றும் வழிபாடுகள் ஆடிப்பெருக்கன்று மக்கள் ஆற்றங்கரைகளிலும் நீர்நிலைகளிலும் கூடி சிறப்பு பூஜைகள் செய்வார்கள். காவிரி அம்மனுக்கு புத்தாடை, மஞ்சள், குங்குமம், வளையல், கருகமணி, தாம்பூலம் போன்ற மங்களப் பொருட்களை வைத்து வழிபட்டு ஆற்றில் விடுவார்கள். சிலர் தாமரை இலையில் தீபங்களை ஏற்றி நீரில் மிதக்க விடுவார்கள். ஆற்றங்கரைகளில் கூடி காவிரி தாய்க்கு மங்களப் பொருட்களை சமர்ப்பித்து விதவிதமான சித்திரான்னங்களை சமைத்து உறவுகளுடன் பகிர்ந்து உண்பது ஆடிப்பெருக்கின் சிறப்பு நீர் வளத்திற்கு நன்றி சொல்லி நல்ல மகசூலை வேண்டி குடும்பத்தில் சுபீட்சம் பெற வேண்டி கொண்டாடப்படும் இந்த பண்டிகை நீர்நிலைகளின் முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறது. அனைவருக்கும் இனிய ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள். நீர் வளத்தை போற்றுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம திவ்யநாதம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.